Hi friends, welcome to our channel. Let's know it. இன்னைக்கு பாத்தீங்கன்னா again ஒரு பேக்கிங் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். கொஞ்சம் டிஃபரெண்டா மார்பிள் கேக் வந்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இந்த மார்பிள் கேக் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சாக்லேட் கேக் அண்ட் வெனிலா கேக் உடைய ஒரு காம்பினேஷன் தான். ஸோ எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எனக்கு எடுத்து வச்சுட்டேன். 1/4 கப் அளவுக்கு பால், 1/2 கப் அளவுக்கு எண்ணெய். இது வந்து ரிஃபைண்ட் ஆயில், எனி ரிஃபைண்ட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்மெல் இல்லாத ஆயில்ஸ், அதாவது வெஜிடபிள் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளேவர் இருக்கக்கூடாது அதில், அப்படி இருக்கக்கூடிய ஆயில். அப்புறமா 2/3 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். பவுட்ரு பண்ணாத கிறிஸ்டல் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3 முட்டை. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய முட்டை எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் குட்டியாக இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கிறதுனால 3 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறமா கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கோகோ பவுடர் இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறேன். அண்ட் ஃப்ளேவரிங்காக வெனிலா எசன்ஸும் எடுத்து வச்சாச்சு. முதல்ல முட்டையை சேர்த்துட்டு பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 3 முட்டையையும் உடைச்சி சேர்த்துக்கிறேன். ஒன்றுலேருந்து 1.5 டீஸ்பூன் வர்ற அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் அடிஷ்னலாகவே நான் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் எக் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதுமாக இருக்கும். இப்போ இதை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2/3 கப் சுகரில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்துட்டு பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா வந்து சுகரும் முட்டையுமா பீட் பண்ணியாச்சு. இதில் எடுத்து வச்சுக்கக்கூடிய 1/2 கப் அளவுக்கு எண்ணெயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி ஸ்லோ ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதில் பார்த்தீங்கன்னா நாம் மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சீவ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இவ்வளோ சேர்த்துட்டு சீவ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச் அளவுக்கு மாவு வந்து சேர்த்ததும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேட்ச் மாவு சேர்த்துட்டு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இதில் நாம் எடுத்து வச்சுருக்க 1/4 கப் பாலில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் மாவையும் இதில் சீவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அகெயின் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் ரிமைனிங் பாலையும் உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நீட்டாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுலேருந்து பாதி பேட்டரை இன்னொரு பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். பாதி அளவுக்கு பேட்டரை நான் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஒரு குட்டி ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. மெஷரிங் ஸ்பூனில் தான் நான் மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் ஜஸ்ட் வந்து உள்ள
சீவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடரையும் நல்லா சீவ் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. நான் அந்த கொக்கோ பவுடர் மெஷர் பண்ண அதே ஸ்பூன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் பால் வந்து மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த கொக்கோ பவுடரை வந்து இது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஓவன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கும் வச்சிடுறேன். பேக்கிங் ட்ரேயில் நான் ஆல்ரெடி பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஜஸ்ட் வந்து ரஃப்பாக வந்து அங்கங்கே வனிலா பேட்டர் வந்து சேர்த்துக்க போகிறேன். இங்கே தான் சேர்க்கணும், இப்படி தான் சேர்க்கணும்னு இல்லை. நம்ம சொன்னது மாதிரி மார்பிள் டிசைன். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் கொக்கோ பேட்டர், அதையும் இதை மாதிரி ரஃப்பாக இந்த கேப்ஸில் எல்லாம் சேருங்க. இந்த மாதிரியே லேயர் பை லேயராக வந்து ஃபில் பண்ணிட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயர் வந்து கேக்கை வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து டூத் பிக் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் ஒரு கோடு, ரொம்ப எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இனி பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் ஓவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன்னு. சடன்லி பார்த்தீங்கன்னா ஓவன் ஆன் ஆச்சு, சடனாக ஆஃப் ஆகிடுச்சு, அப்புறமா ஆன் ஆகலை. ஸோ ஓவனில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. அதை ரிசால்வ் பண்ணுறது வரைக்கும் ஓகே குக்கரில் பேக் பண்ணி காமிக்கலாமே, ஒரு வெசலில் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெசலில் பேக் பண்ணுறது எப்படின்னு காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எக்ஸஸாக இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். நம்ம 2 லேயர் ஆட் பண்ண பேட்டரும் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். இனி இதை வந்து நான் ஓப்பனில், அதாவது என்ன சொல்கிறது, கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் உங்களுக்கு பேக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஹீட்டாக வச்சுருந்தேன். சிலர் பார்த்தீங்கன்னா கீழே சால்ட் ஃபில் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். உள்ளே வைக்கிறப்போ கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுங்கள். கை எதுவும் ஓரங்களில் பற்றாமல் கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அகைன் அந்த லிட்டை வச்சுட்டு கவர் பண்ணிடுறேன். ஸோ இதை காமிக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி லிட்டில் வந்து ஹோல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஆர் ஒரு சின்ன பேப்பர் பீஸ் ஏதாச்சும் வச்சுட்டு அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அது வந்து உள்ள அந்த ஸ்டீம் அப்படியே உள்ளே நின்றுட்டு ப்ராப்பராக பேக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக எனக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30 to 40 மினிட்ஸில் இந்த கேக் வந்து ரெடி ஆகிடும். நம்ம குக் பண்ணுற டெம்பரேச்சர் பொறுத்து டிஃபர் ஆகும். ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 32 நிமிஷம் ஆகிருக்கு எனக்கு டைம். ஒரு டூத் பிக் விட்டுட்டு செக் பண்ணலாம். க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள், எதுவும் ஒட்டலை, க்ளீனாக வந்திருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் இருக்கும். ஒரு 4 நிமிஷம் முன்னாடி ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணேன். லைட்டாக வந்து ஒட்டிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பார்க்குறப்போ தெரியும் உங்களுக்கு இன்னும் 2 இல்லை 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்ன்ட்டு. ஓவர் குக் பண்ணுறதுக்கு விடாதீங்க. ஓவன் மாதிரி இல்லை, ஓவன் மாதிரி மேலே கலர் வரலையேன்னு நினைக்காதீங்க. நாம் வந்து நார்மலாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு குக் பண்ணியிருக்கிறதுனால மேலே வந்து கலர் வரல. அது நோ இஷ்யூஸ். டேஸ்ட் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ்லேயே வந்து எப்படி வந்து ஓவன் இல்லாமல் குக் பண்ணுறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். நான் இதை வந்து எடுத்து வெளியே கூல்டவுன் ஆக வச்சிட போகிறேன். நல்லா கூல்டவுன் ஆன அப்புறமா நான் உங்களுக்கு பீஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா, நம்மளோட மார்பிள் கேக் வந்து ஸ்பஞ்சாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து பீஸ் பண்ணிடலாம். அன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், தெரியுதா? சூப்பராக சாக்லேட் லேயரும் வந்திருக்கு. இந்த பீஸ் வந்து பாருங்களா, செம்மையாக அதோட டிசைன் வந்து வந்திருக்கு. ஒரு மார்பிள் எஃபெக்டில் வந்து இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்பஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுவும் மார்பிள் ஸ்பஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த மார்பிள் ஸ்பஞ்ச் கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோக்கிட்ட அப்டேட் உங்களுக்கு வரும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணலைன்னா ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஆக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் எனக்கு ரெசிபிஸ் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிங்கன்னா இல்லைன்னா எனக்கு டேக் பண்ணிங்கன்னா நான் அதை ஸ்டோரியில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் உங்களோட டிஎம்க்கும் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என் கூட இன்ஸ்டாகிராமில் கனெக்டடாக இருக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி, ஒரு vlog இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் உன்னோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் ஷெனிகா ஷைனிங் ஆஃப் யூ. ஸ்டே டியூன். பை ஃப்ரெண்ட்ஸ்.